வணக்கம். வெல்கம் டு வெண்மீராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரைக்கீரை வச்சு கடையல். இதுக்கு நான் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். அது இளந்தண்டா இருந்ததுன்னா மட்டும் தண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முத்தா இருக்கிற தண்டு வேண்டாம். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு 2 முறை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்க கூடாது, கீரையோட கலர் மாறிடும். நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூடவே கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நான் இதை மிக்சியில போட்டு அரைச்சிக்கிறேன். கல்சட்டி இருந்ததுன்னா அதில் கடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப மசியக்கூடாது, அதனால ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்தீங்கனாலே போதும். அடுத்ததா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கிள்ளி வச்சிருக்க ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 10 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்க வடகம் கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சு வச்சிருக்க கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட அரைக்கீரை கடையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சாதத்துல இந்த கீரையை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். கீரையே சாப்பிடாத பசங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.